சார் தாவேக்கால விஜய் அவர்களுக்கு அடுத்து வந்துட்டு 5 நிர்வாகிகள் தான் வந்துட்டு அந்த கட்சியவே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு சார். அவங்க தான் முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேருமே வந்துட்டு ஒருத்தரை நம்புறதே கிடையாது. ஆளுக்கு ஒரு முடிவை சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் குழம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு சார். நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு, ரைட்டா? எனக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இது உண்மை. இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, இப்போ இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பா? அவர் நடவடிக்கை வச்சு என்ன இருக்குது? அவர் நடவடிக்கை வச்சு இப்போது அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. உண்மைதான் சார். ஏன் உண்மை? ஒரு முடிவை எடுக்க முடியல சார் அவரால். இப்போ இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று முன்னாடி செய்திகள்லாம் வருது, அவர் வந்து அங்கே போய் பார்க்க போகிறாரு, அப்புறம் வந்துட்டு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஆலோசனை பண்ணி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து கடைசியில் வந்துட்டு பனையூர் வரணாங்கன்னா அப்போ வந்து முடிவுகள் வேறு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எடுக்காது, தடுமாறாரு அப்படின்னு தானே சார் பார்க்க முடியும். கரெக்டாக பிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஒரு முடிவை எடுக்க 30 நாட்கள் ஆகிறது என்பதிலிருந்தே அந்த செய்தி உண்மை என்பது புலப்படுகிறதா? ஒரு சாவு விழுந்துச்சு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் தூக்கம் கேட்கணும், கரெக்டாக இல்லையா? வெளியூருக்கு இருந்தேன்ப்பா, இங்கே போயிருந்தேன்ப்பா, வேலையில் இருந்தேன்ப்பா, எவ்வளோ குயிக்காக போகணுமோ அதெல்லாம் முடிச்சு இந்த 13ஆம் நாள் 16ஆம் நாள் காரியத்தில் தான் அந்த கரிசோறு போடுவாங்களா அன்றைக்கி. அது காரியன்றது அந்த காரியம் முடிஞ்சன்றோடு அந்த துக்கம் முடிந்து விட்டதாக பொருள். அதனால தான் கரிசோறு போடுறாங்க, கரெக்டாக? முடிச்சுக்கிறோம் நம்ம துக்கத்தை. அடுத்த வேலையை பார்க்கலாம்ப்பா, உடுப்பா பாஸ், ஓ பாஸ், அடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான், இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது, ரைட்டா? 2 காரியம் பண்ணியிருக்கலாம். 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ 1 மாதமாக நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றாலே குழப்பம் இருக்கிறது என்பது உறுதி, ரைட்டா? இது போக அடுத்ததாக அங்கே யார் இருக்கா நிர்வாகி சொல்லு? அருண்ராஜ், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவண்ணே, ஜானாரிகசாமி அவர்கள், புசி ஆனந்த், வெங்கட்ராமன், ரைட்டா? அதில் வந்திருக்கிற அந்த செய்தியில் முழுக்க இது உண்மை. புஷி வேறு உலகத்தில் இருக்கிறார். புஷியின் லட்சியம் பாண்டிச்சேரி துணை முதல்வர் ஆகுது. அவருக்கு என்னன்னா எம்எல்ஏ வந்துட்டோம் பாண்டிச்சேரியில், அந்த டெப்டி சிஎம் ஆகிட்டோன்னா ஈஸி. அவரோட பிளான் என்ன? என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இப்போது கூட்டணியில் இருக்கிறது. பிஜேபி அங்கே ரொம்ப அன்பாப்புலராக இருக்காங்க. ஸோ தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து இப்போ போட்டி இல்லைனாலும் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலில் நின்று அங்கே வெற்றி பெற்று பாண்டிச்சேரியின் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய லட்சியம். வெங்கட்ராமன் 20 ஆண்டுகளாக விஜயோடு பயணிப்பவர். அவருக்கு விஜய் நல்லா இருக்கணும், இதை தாண்டி பெரிய ஆம்பிஷன் எதுவும் இல்லை. அருண்ராஜுக்கு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணுன்ற ஆசை இருக்கிறது. அவர் வந்து ஒரு சீனியர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர். அதனால் அவரால் இயல்பாகவே இவங்க கூட ஒட்ட முடியாது, ஓகேவா? இன்னொன்று, அவருக்கு இப்போ இந்த தொண்டர்கள்லாம் மேலே விழுந்து கடிப்பாங்க, சார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அருண்ராஜுக்கு பழக்கம் இல்லை. இன்னொன்று, அருண்ராஜ் படித்த அதிகாரின்றதுனால அருண்ராஜ் கூட விஜய் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறாரு, கன்சல்ட் பண்ணுறாருன்றது மற்றவங்க எல்லாருக்கும் காண்டு. இன்ஃபேக்ட் பலருக்கு தெரியாது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு காரணமே அருண்ராஜ். நானும் வந்துடுறேன், ரிசைன் பண்ணிட்டு தைரியமாக ஆரம்பிங்க என்று விஜய்க்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வந்தவர். விஜய் இந்த முடிவை எடுக்க தூண்டுகோலாக இருந்தது அருண்ராஜ். முடிவு விஜயோடையது, தூண்டுகோலாக இருந்தது இவர் ஒருத்தரா. ஆதவ் ஏடிஎம்கேல போய் அங்கே அடுத்த டெப்டி சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு வளரலாம் என்று அவர் அங்கே திட்டமிடுகிறார். அவர் திரு பழனிசாமி பழைய பெருச்சாளி, அரசியலிலேயே ஊர்னவர். அப்படியே தம்பி பார்க்கலாம் தம்பி, அண்ணே நான் எல்லாத்தையும் வியூகம்லாம் வகுக்கிறேன்னு பார்க்கலாம் தம்பி, அண்ணே எனக்கு ஒரு மாநில நிர்வாகி பதவி ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்று கொடுத்துருக்கேண்ணே பார்க்கலாம் தம்பி. அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. அவர் ஆதவ் எப்போவுமே அது அதிமுக கட்சிக்கு போனார்னா அவர் தன்னையே வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியாக நினைக்க ஆரம்பிச்சிருவார். விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார்னா தன்னையே திருமாவளவனாக நினைக்க ஆரம்பிச்சு. திமுகவில் இருந்தார்னா தன்னையே மருமகனாக நினச்சிக்குவார், நான் தான் சபரீசன். அதே போல் தாவேக்காக்கு போன உடனே தன்னையே விஜயை நினைக்க ஆரம்பிச்சிட்டார், ஆதரவு பெற்ற விஜய். ஸோ இதே போல் அங்கே போன உடனே துணை பொதுச் செயலாளர் அல்லது அவைத்தலைவர் வயசானவங்களுக்கு கொடுக்குறது, துணை பொதுச் செயலாளர் கொடுக்கலான்னு சொன்னால் அதிமுக போன்ற கட்சியில் அப்படி இது நடக்காது. அதிமுகலாம் கியூரேட்டிவ் பீரியட்னு ஒன்று இருக்குது. நீ எந்த கட்சியிலேருந்து வேணாலும் வா, ஜாயின் பண்ணு, ஒரு சால்வை போடு, படம் எடுத்துக்க, ரிலீஸ் பண்ணு, போய் பொத்தனாப்பில் உட்காரு, எப்போ பதவி கொடுக்கணும் தெரியும், கூப்பிட்டு கொடுக்குறோம். இதுதான் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர். அந்த காலத்தில் இது ஒரு ட்ரெடிஷன். ரொம்ப ரேராக தான் எம்ஜிஆர் பீரியடில் அப்போது நெடுஞ்செழியனோடு வந்து இணைந்தவர்களுக்கு உடனடியாக எம்ஜிஆர் சில பதவிகளை அளித்தார். மற்றபடி ஏடிஎம்கேட ட்ரெடிஷன் இதுதான். அதனால அங்கே வந்து உங்களுக்கு விளையாட்டு அணி தொடங்கி அதோட மாநில செயலாளர்னு கொடுக்குறோன்னு சொன்னோன்னா இல்லை எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு போயான்ட்டாங்க. அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், ஓகே. விஜய்க்கு அரசியல் தெரியல, புதுசு. ஸோ இந்த ஆதவ் காட்டுற படத்தை அப்படியே நம்பிட்டார். ஆதவும் வந்து நம்ம சும்மா நம்ம மட்டும் படம் காட்டினோன்னா சரியாக இருக்காது, இந்த மாதிரி படம் காட்டி அனுபவம் உள்ள ஒருத்தனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து படம் காட்டினோன்னு விழுந்துட்டார். அது மட்டும் அல்லாமல் விஜய் கட்சிக்கு இன்றைக்கி யாருக்கு செலவு பண்ணுவார், இன்றைக்கி வெளியில் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு வாட்டி வண்டி எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போயிட்டு வந்தார்ல, எவ்வளோ செலவாயிருக்கு சொல்லு? ஒரு 50,000, 1 கோடி. பெட்ரோல் காசு மட்டும் தானே சார் ஆகுது. கண்ணுக்கு தெரியாமல் ஊறப்பட்ட செலவு இருக்கும், ₹1 அதிகம் சார். எனக்கு ஒன்றே புரியல சார். அவர் கேரவனுக்குள்ள உட்கார போகிறாரு, தண்ணி பாட்டில் எல்லாம் நல்ல சாப்பாடே ஹை ரேஞ்ச் வாங்கினாலும் அந்த ஒரு 25,000 ஒரு 30,000 கூட வைங்க,
பெட்ரோலும் ஒரு 20,000க்கு போடுறாங்க. அவ்வளோதானே சார் வருது, வேற எங்கே சார்? பவுன்சருக்கு சம்பளம், இங்கேருந்து போகிற நிர்வாகிகளுக்கு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு, லோக்கலில் கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ₹1 வந்துடும். எடப்பாடி பிரசாத்துக்கு ₹1 தெரியும்ல, எல்லாம் இருக்குது இல்லை. சரியா வந்துடும். அப்புறம் விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர், அங்கே ஒரு பொதுக்குழு வேணுமோ. அப்புறம் மதுரையில் ஒரு மாநாடு, கோவையில் 2 நாள் பூத் ஏஜென்ட்ஸ் கூட்டம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கே பிரச்சார கூட்டம், அதுக்கடுத்து கரூர். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருக்குன்னு கணக்கு போட்டுக்க. யார் செலவு பண்ணாத? அதான் ஒன்று. அப்புறம் ஸோ ஆதவுக்கு கட்சியோட மொத்த செலவையும் நான் தான் பார்த்துக்கிறேன், எனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்கிறது கரெக்டு தானே சார். புஷி ஆச்சா, வெங்கட்ராமனாச்சா, அருண்ராஜ் சொல்லிட்டேன்னா, வேறு யார் இருக்கா இன்னும்? நிர்மல்குமார் வந்து பிஜேபியில் இருந்தவர், அதிமுகவிலும் இருந்தவர், வந்துட்டு அவர் இப்போது போட்டிருக்காரு வேலைக்காரர், ரைட்டா? அவரும் வந்து இவருக்கு விவரங்கள் எல்லாம் தெரிகிறது. இவரை விஜய் கிட்ட நெருங்க விட்டோன்னா இவர் விஜய் இம்ப்ரெஸ் பண்ணிடுவார்னா அவரையும் கிட்ட சேர்க்க விடாமல் இவங்க இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இருப்பவர் தான் அந்த தலைமை பூசாரி. ஸோ அந்த தலைமை பூசாரி இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அருண்ராஜுக்கு ஐஆர்எஸ்ன்ற அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புஷிக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர் ரசிகர் மன்றங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர், அவருக்கு அந்த லெகசி இருக்குது. வெங்கட்ராமன் 20 இயர்ஸாக விஜயோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவருக்கு அந்த இது இருக்குது. அருண்ராஜுக்கு நான் சொல்லிட்டேன். ஆதவுக்கு பெரிய ரிசர்வ் வங்கி இருக்கிறது. தலைமை பூசாரிக்கு என்ன இருக்கிறது? வியூக வகுப்பாளர் என்ற அந்த பெயரை தாண்டி வேறு என்ன இருக்கிறது? அப்போ இருக்கிறதுலே பலவீனமான பொசிஷனில் இருக்கிறது யார்? தலைமை பூசாரி. அப்போ தலைமை பூசாரி எதை வச்சு விஜய் இம்ப்ரெஸ் பண்ணுறது? மந்திரம் போட்டு அதை தான் செய்கிறாரு. கரூரில் இன்சிடென்ட் நடந்துருச்சு, உடனடியாக நம்ம சென்னைக்கு போகணும். இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்க திருச்சியிலையாவது தங்கலாம், ட்ரை பண்ணாமல் உயிர் காபத்து, கிளம்புங்க. சரியா ஆயிடுச்சு, கரூருக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? இல்லை ஒரு ஆறுதலாவது சொல்ல வேண்டாம், ஒரு வீடியோ போடுங்க போதும். என்னையா பேசுறது வீடியோவில்? இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பேசுங்க. சரி போதுமா, கடைசியில் 2 பஞ்ச் டைலாக் வைங்க. வெற்றி பயணம் தொடரும் போடுங்க. எப்போ தொடரும் அதை பின்னாடி பார்த்துக்கலாம், தொடரும் சொல்லுங்கள் நீங்கள். ரைட்டு, சரி திருப்பி கரூருக்கு போகலாம். அப்படி ஒன்று நிர்மல் வந்து சொல்லுவார், நான் மட்டம் பார்க்குறேன். வெங்கட்ராமன் சொல்லுவார், இல்லை அங்கே தெரிஞ்சவங்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு இடம் இருக்குது அங்கே பந்தல் போட்டுக்கலாம். அருண்ராஜ் சொல்லுவார், இல்லைனா நாமக்கல்ல வைக்கலாம், எங்கள் சொந்த ஊர், நான் பார்த்துக்கிறேன், எங்கள் லோக்கல் எல்லாரையும் தெரியும், நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன ஜான் அப்படின்னு கேட்டேன், உயிருக்கு ஆபத்து. என்னையா அப்படி சொல்கிறேன்? அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது செருப்பு தூக்கி வீசுகிறவங்க இப்போ போனீங்கன்னா செருப்பு கடையை தூக்கி வீசுவாங்க. ஒரு செருப்பு 2 செருப்புனா தடுத்துடலாம், ஒரு செருப்பு கடையை தூக்கி வீசுனா ஒய் கேட்டகரி கூட தடுக்க முடியாது. இப்போ என்ன தான் பட்டு கூப்பிட எல்லாரும் இங்கே, நான் தான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல. துப்புரவு தொழிலாளிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தா என்னாச்சு? அது துப்புரவு தொழிலாளியா? இது 40 பேர் செத்துருக்கேன். இருக்கட்டும், நான் பார்த்தீங்களா சார், என்னதான் 5 பேர் இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு சொன்னாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தே அந்த தலைமை பூசாரி அவர்கள் மட்டும்தான் வர வைக்கலாம் சொன்னால் கடைசியில் அவர் சொன்னதான் நடந்திருக்கு பாருங்க. ஆமாம். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 5 பேர் சொன்னார்ல, இந்த 5 பேர் விஜயை பார்க்குறது இல்லை, தீபாவளி பொங்கலுக்கு தான். அப்புறம் எப்படி சார் முடிவு எடுப்பாங்க? மீட்டிங்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்களேங்க சார், தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. மீட்டிங்லாம் நடக்குது, தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. கடைசியாக தலைமை பூசாரிட்ட கன்சல்ட் போட்ட உடனே தலைமை பூசாரி இல்லை இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன உடனே அப்போது அடுத்த ரவுண்டு மீட்டிங். அந்த விஜய் வண்டி இங்கேருந்து அங்கே பயணிச்சது, 4 ஸ்டார் ஸ்டேட்டுக்கு போச்சுனாங்களே, இதுதான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பேசுறது. பேசி முடிச்சுட்டு எந்த முடிவும் எட்டப்படாமல் போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அந்த விஜய் குழப்பத்தில் இருக்காருன்னு அந்த செய்தியில் வந்துருந்துச்சுல்ல. கரூரில் இருக்கிறவங்களை இங்கே வர வைக்கிறதுன்றத முன்னாடியாவது எடுத்துருக்கலாம்ல, வர வச்சாவது இந்த காசை கொடுத்துருக்கலாம்ல, உங்கள் நிர்வாகிகளை போய் இந்த செக்கை கொடுக்க வச்சுருக்கலாம்ல. இப்போ அருண்ராஜ் போய் 2 செக்கை கொடுக்குறாரு, ஆதவ் போய் 2 செக்கை கொடுக்குறாருன்னா, செக்கை கொடுத்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க பேர் டெவலப் ஆகிடும். உங்கள் பசங்க விஜய் தாவக தொண்டர்கள் பிரியமாயிடுவாங்க. வெளியில் வர்றாங்களே யாராவது ஒரு நிர்வாகி வேணும், பிரியமாகி அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வளர்ந்துருவாங்க. அது வளரக்கூடாது தலைமை பூசாரியோட எண்ணம். நீங்களாம் ஃபாலோவர்ஸ் வளர்த்துட்டு போயிடுவீங்க. நான் எல்லாரும் ஜெயிச்சாதான் முதலமைச்சர், அவர் ஜெயிச்சா எப்படி முதலமைச்சர்? நீ அதெல்லாம் ஆகவே கூடாதுன்றதுக்காக தானே என்னோட நோக்கம். நீ பாட்டுக்கு ஆகிட்டேன்னா ஜெயிச்சுட்டு இவர் பாட்டுக்கு நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ கிடச்சிரும், விஜய் எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார், இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அசம்பிளிக்கு போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? என்ன வேலை எனக்கு? தோத்துட்டா இப்போ ஒரு வேளை தனியாக போட்டிட்டு தாவேக தோற்றுவிட்டால் விஜய் சினிமாவுக்கு போயிடுவார். கட்சி யார்கிட்ட இருக்கும்? தலைமை பூசாரிகிட்ட இருக்கும். கட்சி நடத்திட்டு இருக்கலாமா? ஜெயிச்சிட்டாங்க, தலைமை பூசாரிக்கு என்ன வேலை? போயிட்டு வா தம்பி. கவர்மெண்ட்டே 2 செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்றதுனால அருண்ராஜ் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாயிடுவார். ஸோ அசம்பிளிக்கு எல்லாம் ஒன்றா போவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பேனா? ப்ராக்சிமிட்டி வந்து க்ளோஸ்னஸை உருவாக்கும். பேசவே கூடாது, நீ மீட்டிங் கூட ஒன்றா பேசக்கூடாது, தனித்தனியாக தான் பேசணும். தனித்தனியாக 5 நிமிஷம் மீட்டிங் பேசிட்டு கிளம்பு போ.
ஸோ எனக்கு என்ன எக்ஸாக்ட் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவர் ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறாரு. மீட்டிங் மாதிரி எல்லாத்தையும் வாங்க பேசுவோம். கெடுத்து விடுவாங்க. பேசிட்டு நான் என்ன முடிவு எடுத்து வச்சுருக்கேனோ அதை எடுத்துக்கிறது. இப்போ இதுவே இப்படி நிலைமைன்னா இது ஒரு சின்ன விஷயம். ஒரு சாவு வீட்டில் ஆறுதல் சொல்கிறதா இல்லையா, இவ்வளோ தான் இஷ்யூ. இதுக்கு 30 நாள் கூட்டணி எத்தனை நாள் டிசைட் பண்ணுவாங்க யோசிச்சு பாரு. 2028 மினிமம். டைரக்டாக நாடாளுமன்ற தொகுதி. புரியுதாப்பா? சட்டப்பேரவைக்கு 28, அதுக்கு 32. இப்போ தெரியுதா? சிம்பிள் விஷயம், யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி இதில், இல்லையா? நம்ம போனோம், சிக்கலா ட்ராப் பண்ணு, அவ்வளோதான். இது அகம்பாவமான செயல், அவங்களை இங்கே கூப்பிடுறது. புரியுதா? வரலன்னா உற்று பாஸ், எப்படி இருந்தாலும் திட்ட போகிறாங்க. இது புண்ணில் உப்பு தேய்க்கிற வேலை. உற்று திட்டினா திட்டிட்டு போட்டோம், விடு. அவங்க நம்ம மேலே பெரியமா இருக்காங்கல்ல, விடு, புரிஞ்சுக்குவாங்க அவங்க. அதோட விட்டுரு. அந்த 2 மகள்களை பறி கொடுத்தவர் அந்த பெருமாள் உங்ககிட்ட அவரோட துக்கத்தை இங்கே பகிர்ந்துக்கிட்டோம், எவ்வளோ சோகமாக இருக்காருன்னு. நீங்கள் என்ன அந்த 2 பொண்ணையும் திரும்பி விட்டுருவீங்க? இது போன்ற ஒரு எளிய விஷயத்துக்கு முடிவெடுப்பதற்கு நீங்கள் 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த கட்சி தனியாக போட்டியிடுவதா கூட்டணிக்கு போவதா என்பதை எப்படி முடிவெடுக்கும், எப்போது முடிவெடுக்கும்? இது எதை நோக்கி போகுதுன்றதை நான் சொல்கிறேன். இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கூட்டணிக்கு போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்ட்டு. அதுவரை மற்ற கட்சிகள் காத்திருக்குமா? சீட்டு டிசைட் பண்ணும்ல. பீகாரில் என்னாச்சு பார்த்தல, பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்தந்த கட்சிங்க கேண்டிடேட் போட்டாங்க, கவனிச்சியா? லாஸ்ட் டேட் முடியுது. கிட்டத்தட்ட 14 தொகுதியிலையோ 15 தொகுதியிலையோ காங்கிரஸ் ஆர்ஜேடி கேண்டிடேட் 2 பேர் இருக்காங்க, தெரியல? படிச்சியா? அந்த போய்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கணும். ஒருவேளை கேண்டிடேட் போடாமல் விட்டானா போட முடியாதுல. அப்புறம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கட்டும், பார்த்துக்கலாம், நீ போடு. இதுதான் அரசியல். நீங்கள் பேச்சுவார்த்தை பேசி முடிவு பண்ணி யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் துணை முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் லாஸ்ட் டேட் வெயிட் பண்ணாது. இப்போ நீங்கள் தனியாக போட்டிட்டு முடிவு எடுத்துட்டீங்க, அல்லது கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போகிறதுன்னு. இப்போ இந்த முடிவை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? சரி, அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும்பா, அது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களா? வேட்புமனுலாம் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி பாமக வந்துடும், தேமுதிக வந்துடும், புதிய தமிழகம், அண்ணன் ஜான் பாண்டியன் எல்லோரும் வந்துடுவாங்க. சீட்டு போடணும்ல. இல்லைங்க அவர் வரட்டுங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே. அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டிடுவீங்க. அந்த நேரத்தில் கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. சட்டு போட்டு முடிவு எடுத்துருவீங்க. விஜய்க்கு எந்த தொகுதியில் முடிவு எடுத்துருவீங்களா? அதான் முடிவு எடுத்துட்டாங்களே, வி ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு எடுத்துடும். இப்போது இந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட எதிர்காலம் இருக்குல்ல. அது ஒரு அருண்ராஜ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆகியிருக்கக்கூடும், அவர் ஜிஎஸ்டிக்கு போயிருக்கக்கூடும். அதை விட்டுட்டு வந்திருக்காரு, கெரியரை தூக்கி போட்டு வந்திருக்காரு. நீங்கள் பொறுமையாக முடிவெடுங்க பண்ணிட்டு உட்காந்து இப்படி மோட்டோ வேலையை பார்த்துட்டு உட்கார்றதுக்காக வந்தார் அவர். என்ன நடக்கும்? சட்டு போட்டுன்னு முடிவெடுக்கிற கட்சி நோக்கி போகிறேன்னு போயிடுவாங்க. அரசியல்ன்றது அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது. நேரம் யாருக்காக நிற்காதுப்பா. பீகார் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். 2 கட்சியும் எப்படி வேலை செய்துப்பார். நீங்கள் கேண்டிடேட் போட, அவங்க போட்டால் போட்டோம், நம்மளும் போடுவோம். லாஸ்ட் டேட்டு வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள் வரை இவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை. இப்போது 2 கட்சிகளோட ஃப்ரெண்ட்லி வேட்பாளர்களோட போகிறாங்க. அதில் ஒருத்தனை பிரச்சாரம் பண்ணாதன்னுவாங்க, வேணாம். ஆனால் எப்படி வேலை நடக்குது தெரியுதா? கரூரில் அந்த மக்களை போய் பார்க்கணுமா, அவங்கள எங்களை கூப்பிடணுமா அப்படின்றதுக்கே இவ்வளோ குழம்புறாங்கன்னா, கடைசி நேரத்தில் ராஜகுரு விஜய் அனுகூலமாக இல்லை, பிரசாந்த் கிஷோர் விலகிட்டா மாதிரி, இந்த எலெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் விலகி இருங்க, மற்றவங்கள தாவேக்கால இறக்கி விடுவோம், அவங்களாம் எம்எல்ஏக்கு போட்டிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பில்லை. எஸ்ஓபி இன்னும் அவங்க ஃபார்ம் பண்ணல, அதனால் அதுக்கு வாய்ப்பில்லை. எலெக்ஷன்லேயே போட்டியிடாமல் ஒதுங்கிடுங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? எனக்கு அது ஒரு அச்சமாக இருக்குது. அதை நோக்கி தாம்மா போகுது இது. நீங்கள் இப்படி முடிவெடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படி தாம்மா ஆகும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. கரூருக்கு போகிறதா இல்லையான்றதே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஒரு சின்ன பிரச்சனைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் அரசியலில் சிக்கல்ன்றதை நம்ம மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவருக்கு நம்ம நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லி கொண்டு இருக்கிறோம். கற்றுக்கொண்டால் கரை சேர்வீர்கள், இல்லை என்றால் காலம் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை பார்க்கத்தான் போய்